ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது என்னங்க கோடீஸ்வர யோகம்? முதல்ல கோடீஸ்வரன்னா என்ன? ஏன் இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோவே போட்டுருக்கீங்க, ஏன் கோடீஸ்வரன்னா என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். அதாவது கோடீஸ்வரன்னா சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய ஈஸ்வரன். அதாவது ஈஸ்வர பட்டம் மனிதர்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு சில பேருக்கு தான் உண்டு. அதுதான் கோடீஸ்வரன். அதாவது ஈஸ்வரன் சொல்லிட்டு நம்ம வந்து சிவனுக்கு சொல்லுவோம், அதுக்கப்புறமேட்டு சனீஸ்வரன் சொல்லுவோம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி மனிதர்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லெவலுக்காவது நம்ம கையில் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அது கோடீஸ்வரன்கள் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஈஸ்வரர் பட்டம். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் கையில் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா சமாளிக்கலாம். அதுதான் முக்கியம். ஸோ அந்த பணம் யாருக்கு இருக்குது அப்படின்னா கோடீஸ்வரனுக்கு இருக்குது. சாதாரண ஒரு ஆளுக்கும் ஒரு பெரிய பணக்காரருக்கும் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனையில் எப்பயுமே யார் வெற்றி பெறக்கூடியவராக இருக்கார் அப்படின்னா பணக்காரர் தான் இருக்கார். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சில கஷ்டங்கள் வந்தாலும் சமாளித்து மீண்டு வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னா கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் கோடீஸ்வரன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த குரு பகவான் தனக்காரகன். ஸோ அவர் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர பட்டத்தை கொடுக்க போகிறார், எந்தெந்த ராசிக்காரங்க கோடீஸ்வரர்களாக உருவாக போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதாவது முதல்ல குரு பகவான் ஏன் நிறைய பணத்தை கொடுக்குறார் அப்படின்னா குரு பகவான் தான் பணத்துக்கு முக்கியமான கிரகம். ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் பகவான் தான். ஸோ தனம், ஒருத்தருக்கு கையில் பணம் வேணும் அப்படின்னாலே ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து நிறைய பேர் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் வந்து பணத்தை விட சுகபோகத்துக்கு தான் முக்கியமான கிரகம். சுக்கிரன் கொடுக்குற பணம் கையில் இருக்கிற கை செலவு மாதிரி. ஆனால் குரு பகவான் கொடுக்குற பணம் தான் பெரிய லெவலில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸாக வாங்கி குவிஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி பெரிய லெவல் பொருளாதாரம் எல்லாமே குரு பகவான் கொடுக்கறது தான். ஸோ அந்த குரு பகவான் இப்போ மிதுன ராசிக்கு போகிறார். அடுத்து ஒரு ஆண்டு காலம் மிதுன ராசியில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் பணத்தை கொடுப்பார், பெரிய லெவலில் செல்வந்தர் ஆக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையானது மேஷராசி சொல்லலாம். காரணம் என்ன? மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல தான் குரு இருக்கார். எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் எங்கே பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியம். அவர் பார்க்கறது மேஷராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் முன்ஜென்ம நம்ம செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம கையில் கிடைக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்கு இது சகாய குரு. ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி குரு பகவான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரர்களாக உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்கு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து குரு பகவான் தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம். ஸோ அதாவது குரு பகவான் ஆல்ரெடி பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகம். அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. சில பேர் கேட்கலாம், ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு நல்லது பண்ணாது, குரு வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு சொன்னால் கூட ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்களோ அவங்க ஜாதகத்திலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா இருப்பார். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி மட்டும் இல்லை, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் குரு பகவான் மட்டும்தான். ஸோ அவர் நினச்சாதான் லாபமே வாழ்க்கையில். ஸோ அதனால் ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதில் கொஞ்சம் கூட டவுட் வேண்டாம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்கு. காரணம் என்ன அப்படின்னா ராசியிலே குரு இருக்கார். அதாவது மற்றவங்களுக்காவது கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கூட வந்து நிற்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கூடவே குரு பகவான் முழுக்க இருக்கார். ஸோ மிதுன ராசி எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டு. ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் கூட மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். ஸோ அந்த மாதிரி
உங்களுடைய வாழ்க்கையை திடீர் மாற்றம், திடீர் திருப்பத்தை கொடுத்து பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். ஸோ அதனால் மிதுன ராசிக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சிம்மத்துக்கு லாபஸ்தானத்திலே குரு வந்துட்டார். சிம்மத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் உண்டு. அதாவது முன் ஜென்மத்தில் நாம் நல்வினைகள் தீவினைகள் ரெண்டுத்துக்கும் செஞ்சிருப்போம். அதற்குண்டான நல்ல பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய காலகட்டம். குரு பகவான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஏற்படும். ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால சிம்ம ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. அதில் கொஞ்சம் கூட டவுட்டே வேண்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி எடுங்க, மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை தான் குரு பகவான் சிம்ம ராசிக்கு கொடுப்பார். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசிக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் 1 வருட காலம் இருக்க போகிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துட்டாலே போதுங்க, எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டு. ஸோ அதில் எந்த குறையும் இல்லாததுனால கன்னி ராசிக்கு மிகப்பெரிய லெவலில் தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கொடுத்து பெரிய லெவலில் செல்வந்தர் ஆக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு சொல்லலாம். விருச்சிகத்துக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார். அஷ்டமத்தில் குரு இருந்தால் கஷ்டம் தானங்க கொடுக்கணும். அவர் எப்படி கோடீஸ்வரர்களாக உருவாக்குவாங்க, பெரிய செல்வந்தர்களாக ஆக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தால் கூட அவர் பார்க்குற பார்வைக்கு ரொம்ப பலன் அதிகம். ஸோ அப்போ குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. உங்களுடைய சொத்து 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானம் சொல்லுவோம். சுகஸ்தானத்தையும் குரு பகவான் தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குவீங்க. நிறைய வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் முதல்ல வாங்கினோன்னா கையில் என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணத்தை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. வீட்டில் பொட்டி பொட்டியாக அடுக்கி வைக்க வேண்டிய வேலை தான் உங்களுக்கு. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெரிய வீடாக பார்த்துக்கோங்க. நிறைய பொட்டி வரப்போது அடுக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசிக்கும் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வர யோகத்தை குரு பகவான் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய 9ஆம் பார்வை அது ரொம்ப ஸ்பெஷல். குருவுடைய 9ஆம் பார்வை எங்கே பார்க்குது அப்படின்னா மகரத்துடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ அதனால் மகர ராசிக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுப்பார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். காரணம் என்ன அப்படின்னா அவர் 12ஆம் வீட்டு அதிபதி, அதாவது விரையாதிபதியே குரு தான். விரையாதிபதி இப்போ தனஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய ராஜயோகம். ஏன்னா யார் செலவு கொடுக்கணுமோ அவர் செலவு நிப்பாட்டிட்டு அவரே வருமானத்தை கொடுப்பார். ஸோ அப்போ மைனஸே ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடுது. ஸோ அதனால் மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த 1 ஆண்டு காலம் மிகப்பெரிய லெவலில் செல்வந்தர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க.